ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக எப்படி வந்து ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி நம்ம டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுறது, ஓகேவா? எப்படி வந்து ஏபிஐக்கு வந்து டேட்டாஸை போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அங்கேருந்து கெட் பண்ணுறது, அப்புறம் போஸ்ட் பண்ண டேட்டாவை எப்படி வந்து டெலீட் பண்ணுறது, அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு க்ரெட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் எப்படி வியூ பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஏபிஐ வேணும். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால மார்க் ஏபிஐ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மார்க் ஏபிஐன்னு கொடுத்தீங்கன்னா மார்க் ஏபிஐ டாட் ஐஓன்னு இருக்குல்ல, இந்த யூஆர்எல் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எக்ஸாக்டாக வராது. இப்போ நான் இதில் ஆல்ரெடி இருக்கேன், ஸோ அதனால வருது. நான் லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு கெட் ஸ்டார்டட்னு காட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி உங்களுக்கு இருக்காது, இந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது நான் ஃப்ராசன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் வச்சிருந்தேன். இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு காட்டுதுல, அதுல பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெய்டா இருக்கு. நம்ம ஒரே ஒரு இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃப்ராசன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இந்த ஏபிஐ எப்படி பண்ண அப்படின்றத சொல்ல போறேன். இதை நம்ம அழிச்சிடலாம். ஓகே, இப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும். இப்போ நான் அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதே ஃப்ராசன் பிளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் பண்ணோன்னே இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏபிஐ எண்ட் பாயிண்ட் அப்படின்னு வரும். இதில் நியூ ரிசர்வ்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ராசன் பிளேஸ் அப்படிங்கிறது நான் என்னவா ரெடி பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் கூட நான் கொடுத்துக்கலாம். இந்த ஐடிங்கிறது வந்து யூனிக்கா அதுவே ஜென்ரேட் பண்ணும். அதனால அதை நம்ம எதுவும் அதுக்கு பேர் வேணா மாத்திக்கலாம். பட் ஆப்ஜெக்ட் ஐடி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. கிரியேட்டட்னா நம்ம எந்த டைமுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறத வந்து அது ட்ராக் பண்றதுக்காக இருந்தது. ஸோ எனக்கு ப்ராடக்ட்டுக்கு நேம் வேணும். ஸோ நேம் அப்படின்னே இருக்கட்டும். நேம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல கொடுத்துக்கலாம். அதனால நான் இங்கே ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குமா, ஸோ ப்ரைஸுங்கிறதுனால நான் அதையும் ஸ்ட்ரிங்ல கொடுத்துக்கிறேன். அதை நம்பர்ல கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து இட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதாவது ஒரு ஐஸ்கிரீம் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பூலியன்ல நான் டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். அது ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து கேட்டகரி அதுவும் ஸ்ட்ரிங்ல தான். அடுத்து ஃப்ளேவர் அதுவும் ஸ்ட்ரிங்ல தான். ஸோ ஜஸ்ட் நான் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளால 100 ஐட்டம்ஸ் வரைக்கும் நம்மளால லிஸ்ட் பண்ண முடியும். சும்மா ஹோவர் பண்ணீங்கன்னா, இப்போ நான் 61 வச்சிருக்கேன்னா அந்த ப்ராடக்ட்டை போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன காட்டுது இங்க பாருங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது ஜேசன் ஃபார்மேட்ல. அது டம்மியா கொடுக்கும், ஓகேவா? இது எக்ஸாக்ட் கிடையாது, டம்மியா நமக்கு ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட மெயின் குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க அனுப்பணும். அதாவது இப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. இப்போ நான் இன்புட் ஃபீல்ட்ஸ் வச்சுக்க போறேன். வச்சுட்டு அந்த ஃபீல்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அனுப்ப போறேன், ஓகேவா? இப்போ என்னோட டேட்டாஸை எடுத்து நான் இங்க அனுப்ப போறேன். டேட்டாஸ் நான் வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி இந்த ஏபிஐக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் ஏபிஐல இருக்கிறது வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம க்ரெட்டா பண்ண போறோம். அப்புறம் ஏதாவது எடிட் பண்றதா இருந்தால் அந்த ஏபிஐல எடிட் ஆகணும், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 திங்ஸ் இருக்கு. ஸோ நான் 6 திங்ஸ்க்காக 6 இன்புட் ஃபீல்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் ஒரு 6 இன்புட் ஃபீல்டு. இந்த இன்புட் எல்லாத்தையுமே நம்ம ஒரே யூஸ் ஸ்டேட் வச்சு ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். செட் இன்புட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டா கொடுத்துக்கலாம். இதெல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். நேம் அப்படிங்கிற ஃபீல்டு எம்டியா இருக்கட்டும். ப்ரைஸ்
பிரைஸ் அப்படிங்கிறது எம்டியா இருக்கட்டும். அண்ட் வேற என்ன இருந்தது, இஸ் அவைலபிள், டெஸ்கிரிப்ஷன். இஸ் அவைலபிள் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா பூலியன்ல வச்சிருக்கோம். அதனால ஸ்டார்டிங்ல நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இஸ் அவைலபிள். அப்புறம் வந்து டெஸ்கிரிப்ஷன், அது வந்து எம்டில இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேட்டகரி அண்ட் ஃபிளேவர். கேட்டகரியும் வந்து பாத்தீங்கன்னா எம்டில வச்சிருக்கேன். ஃபிளேவர் ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடலாம். சேமாவே கொடுத்துருங்க. இங்க இருக்கிறதே தான் நம்மளோட இன்புட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளால சப்மிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்புட்டோட வேல்யூங்கிறது இந்த இன்புட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, இந்த மொத்த ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த இன்புட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நேம் தான். ஓகேவா? பிளேஸ் ஹோல்டரையும் நான் வந்து என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி இன்புட்ஸ், இந்த இன்புட்ஸ்ல இருக்கிற வேல்யூங்கிறது இந்த இன்புட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிரைஸ் தான். ஓகேவா? ஸோ பிரைஸ்ங்கிறது நம்ம நம்பர் அப்படின்னால இதுக்கு டைப் வந்து நம்ம நம்பர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. அதுக்கப்புறமா வேல்யூ, இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வேல்யூ நம்ம இங்க கொடுக்க வேணாம். ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்ப இது ஒரு செக் பாக்ஸா தான் இருக்க போது. நம்ம இதை சுத்தி ஒரு இல்லைன்னா அதை நம்ம லாஸ்டா கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இங்க வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறேன். இன்புட்ஸ்ல இருக்கிற டெஸ்கிரிப்ஷன், இந்த இன்புட்டோட வேல்யூங்கிறது இன்புட்ஸ்ல இருக்கிற டெஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அண்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்ங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டாம். பிளேஸ் ஹோல்டர் நம்ம கொடுத்துக்கலாம். டெஸ்கிரிப்ஷன் அண்ட் இங்கே வந்து இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் அண்ட் கேட்டகரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம். இதெல்லாமே ஸ்ட்ரிங்ல இருக்கு, அதனால தான் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். வேல்யூ வந்து பார்த்தோம்னா இந்த இன்புட்ஸ்ல இருக்கிற கேட்டகரி. அதே மாதிரி இதோட வேல்யூ பார்த்தோம்னா இந்த இன்புட்ஸ்ல இருக்கிற ஃப்ளேவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்க போது. அண்ட் இதுக்கு வந்து நீங்க டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். செக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செக்டு அப்படிங்கிறதுல நம்ம எதை கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இன்புட்ஸ்ல இருக்கிற இஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தோம்னா இதை நான் லாஸ்டா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லேபிள்குள்ள ரேப் பண்ணிக்கிறேன். லேபிள்குள்ள ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கிறேன்னா இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றத மெயின்டைன் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஸ் அவைலபிள். நான் வந்து கிளிக் பண்றேன், அதாவது நான் டைப் பண்றேன், எதுவுமே எனக்கு டைப் வந்து ஆகல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆல்ரெடி வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுட்டோம். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங்லயே நம்ம ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இன்புட்ஸ்ல இருக்கிற வேல்யூ நேம் அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூனா இந்த இன்புட்ஸ்ல நேம்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருக்கு. அப்படிங்கிறதுனால இது நமக்கு எதுவுமே ஷோ பண்ண மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா நேம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் இங்க நேம்னு சொல்லிட்டு ஃபீல்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதை தான் இங்க நேமாவே கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு பிரைஸ், ஏன்னா இந்த இன்புட்ஸ்ல பிரைஸ்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம், அதனால இங்க நேம் வந்து பிரைஸ். அதே மாதிரி நேம்
டெஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோமா, அதனால டெஸ்கிரிப்ஷன். கேட்டகரி. ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு நேம் வச்சுட்டு இங்க நம்ம ஃபிளேவர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அவைலபிள். அதாவது இந்த ஃபீல்டெல்லாம் என்னென்னவோ அந்த இதையே நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்த இன்புட்ஸ்ங்கிறதே மொத்தமா ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட தானே நம்ம மாத்தணும். நான் ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணனா அந்த டைப் பண்றது பர்டிகுலர். இப்ப நான் நேம் ஃபீல்டுல டைப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்புட்ல டைப் பண்ணனா இந்த இன்புட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எனக்கு எங்க எங்க வரணும் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கீழே மட்டும்தான் ஷோ ஆகணும். அப்ப அதை நான் எப்படி ட்ராக் பண்றதுன்னா இந்த மாதிரி நேம் அப்படிங்கிற ஒரு தனியா ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆன் சேஞ்ச் பண்ற ஃபங்க்ஷன் எழுத போறோம். அதாவது நான் எப்பெல்லாம் இந்த இன்புட்டை வந்து ஹேண்டில் பண்றனோ, அதாவது இந்த இன்புட்ல எப்பெல்லாம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றனோ அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் நான் அதை டிஃபைன் பண்ணல. இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஈவெண்ட் வச்சு எழுதினாலும் அந்த ஃபங்க்ஷன்ல டிஃபால்ட்டாவே அந்த ஈவெண்ட் கிடைக்கும். இப்ப அந்த ஈவெண்ட்ல இருந்து நான் என்ன விஷயம்லாம் எடுத்துக்க போறேன் அப்படின்னா இந்த ஈவெண்டோட டார்கெட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்புட்டை தான் அடிக்கிறேன் அப்படின்னா இதுல என்னெல்லாம் எனக்கு கிடைக்கும்னா இதோட வேல்யூ கிடைக்கும், இதுல இருக்கிற நேம் கிடைக்கும். ஓகேவா? இன்னும் நிறைய எக்கச்சக்கமா கிடைக்கும். அதோட பிளேஸ் ஹோல்டர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்ப இந்த இன்புட்டை எடுத்து இது பண்ணோம்னா அதோட இதோட டைப்பும் கிடைக்கும், எல்லாத்தோட டைப்புமே கிடைக்கும். இங்க டைப் கிடைக்கும். அதே மாதிரி இதுல இந்த செக்டு அப்படின்னு சொல்லியிருக்கல இது கிடைக்கும், இங்க நேம் அப்படின்னு சொல்லியிருக்கல இது எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவெண்டோட டார்கெட்ல இருக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். கான்ஸ்ட் நேம் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொன்னேன், நேம் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும், அதுக்கப்புறமா வந்து செக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வேற என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதோட டைப்புமே கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் எதுல இருந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஈவெண்ட்ல இருக்கிற டார்கெட்ல இருந்து. இந்த ஈவெண்ட்ல இருக்கிற டார்கெட்ல எனக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஈவெண்டோட டார்கெட்ல தான் எனக்கு இது ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? ஈவெண்டே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதுல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டார்கெட். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் தான் அந்த டார்கெட். அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த நேம், வேல்யூ, செக்டு, டைப் இது எல்லாமே. சோ எனக்கு அதுல இருந்து இப்போ எல்லா வேல்யூஸும் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம் புதுசா. இந்த ஆப்ஜெக்ட்ல ஏற்கனவே நம்ம இன்புட்ஸ்ல என்னென்ன வச்சிருக்கோம், ஏற்கனவே இன்புட்ஸ்ல என்ன இருக்கு, இந்த இதுதான் இருக்கும். கரெக்டா? ஏற்கனவே இன்புட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த ஆப்ஜெக்ட்லயும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு ஓகேவா டைப் ஒருவேளை செக் பாக்ஸா இருந்தா மட்டும், இந்த இடத்துல டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா செக்டு அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வேல்யூவை பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த இன்புட்டையுமே அடிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவை இந்த இன்புட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்றேன். அடிக்கும் போது இந்த இது வரும் தானே. அப்ப ஈவெண்ட்ல இருந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நேம் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும், செக்டு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும், டைப் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். ஓகேவா? டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ இப்போ இது வந்ததுக்கு அப்புறமா இந்த இன்புட்ஸ்ல இருக்கிறத அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது இங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். இப்ப நேம் என்னது, எனக்கு இங்க இருக்கிற நேம் தான். ஸோ நேம் கோலன் வச்சு டைப் வந்து செக் பாக்ஸ் கிடையாது. அப்பனா இங்க வேல்யூவா என்ன அடிக்கிறனோ அது இந்த நேம்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்காது. புரியுதா? இந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு மாறும். இப்ப நான் நெக்ஸ்ட் பிரைஸை டைப் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நேம்ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவையும் புதுசா தானே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன இருக்கோ பழசுல அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்ப நான் எதை டச் பண்ணியிருக்கேன், பிரைஸ் ஃபீல்டு. அப்ப இங்க நேம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப பிரைஸ் கோலன் வச்சு எனக்கு இதுவும் செக் பாக்ஸ் கிடையாது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்றேனோ அந்த வேல்யூ வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இன்புட் வந்து ஹேண்டில் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து செட்
இன்புட்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை அப்படியே பாஸ் பண்ணிடலாம். செட் இன்புட்ஸ்குள்ள இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் அங்கே போயிட்டு பார்க்குறேன். இப்போ என்னால் ஹேண்டில் பண்ணலாம் முடியுது. சம்திங் ஏன் இதை ஹேண்டில் பண்ண முடியல? ஓகே, ஏன் ஹேண்டில் பண்ண முடியலன்னா இந்த ஃபங்க்ஷனை இங்கே மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம், எல்லாத்துலேயுமே எழுதலைல, அதனால தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எல்லாத்துலேயுமே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பட்டன் வச்சு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி காட்டிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன், சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த பட்டன் வந்து டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஃபார்ம்குள்ளே நம்ம ரேப் பண்ணிடலாம். அந்த மொத்த கோடையும் ஃபார்ம்குள்ளே இருக்கிற பட்டனில் எந்த டைப்பும் மென்ஷன் பண்ணலன்னா அது டிஃபால்ட்டாக சப்மிட் பட்டனாக தான் கன்சிடர் ஆகும். அது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஆன் சப்மிட் ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். அதாவது எப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஹேண்டில் சப்மிட்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு சப்மிட் ஈவெண்ட்டாக நடக்க போகிறதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கேருந்தும் நமக்கு ஈவெண்ட் கிடைக்கும், ஏன்னா இது ஒரு ஈவெண்ட் தானே, சப்மிட் பண்ணுறது ஒரு ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டை நம்ம ப்ரெவென்ட் பண்ணணும். அப்போ ஈவெண்ட் டாட் ப்ரெவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுக்கலன்னா எனக்கு இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நான் கொடுத்த எல்லா டேட்டாஸும் எனக்கு காணாமல் போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ட்ரை கேட்ச்குள்ளே நான் இது எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ட்ரையில் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்து எனக்கு இந்த ஆப்ஜெக்டை மட்டும், அதாவது இந்த இன்புட்ஸ் இருக்குல்ல, இந்த இன்புட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், லாக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து one minute close 3000. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ப்ரைஸ் வந்து 78, டெஸ்கிரிப்ஷன் குட், கேட்டகரி வெண்ணிலா, கேட்டகரி ஐஸ்கிரீம், ஃப்ளேவர் வெண்ணிலா, இஸ் அவைலபிள், எஸ். சப்மிட் கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி இந்த யூஆர்எல்ல போயிட்டு, அதாவது இந்த ஏபிஐயில் போய் ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.